அந்த விண்மீன் அசுரக்கண் மெதுவாகச் சுழலத் தொடங்கியது. முடிவற்ற ஆன்மீக ஒளிக்கற்றைகள் அதனுள் குவியத் தொடங்கின. உலகையே அழிக்கவல்ல ஒரு பேரழிவு சக்தி அங்கே திரண்டது. தியான்ஷியின் கண்கள் சுருங்கின. இந்த தாக்குதல் சாதாரணமானது அல்ல என்பதை அவர் உணர்ந்தார். அவரும் இனி எதையும் மறைக்க விரும்பவில்லை. அவனது ஆன்மீக ஆற்றல் ஆவேசமாக வெடித்துச் சிதறி அந்த அழுத்தமான புவியீர்ப்பு விசையை கிழித்துக் கொண்டு வெளியே வந்தது. தியான்ஷிக்கு பின்னால் ஒரு பிரம்மாண்டமான அசுரக் கடவுள் நிழல் தோன்றியது. அந்த அசுரக் கடவுளின் உடலில் 9 பஞ்சபூத சக்திகளும் பிணைந்து இறுதியில் ஒரு பயங்கரமான நீண்ட வாளாக மாறியது. அடுத்த நொடி அந்த அசுரக்கண் தியான்ஷியை நோக்கி ஒரு அழிவுக் கதிரை நேரடியாக பாய்ச்சியது. தியான்ஷியும் தனது 9 ஹெவன்ஸ் ஆர்ட் கலையின் முழு வலிமையையும் திரட்டி அசுரக் கடவுளின் உலகை அழிக்கும் தாக்குதலை ஏவினார். அந்த வாள் விண்வெளியை பிளந்து கொண்டு சென்று அந்த அழிவுக் கதிரின் மீது பயங்கரமாக மோதியது. பின்னர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே ஒரு மயான அமைதி நிலவியது. அந்த தருணத்தில் ஒட்டுமொத்த ஒளியும் மறைந்து போனது. எங்கும் முடிவற்ற இருள் மட்டுமே எஞ்சியது. அங்கிருந்த அனைத்து போர் வீரர்களும் தங்கள் பார்வை மங்குவதையும் ஆன்மா அதிர்வதையும் உணர்ந்தனர். அவர்களின் சுயநினைவு மெல்ல நழுவியது. அது ஒரு கணமா அல்லது ஒரு யுகமா என்று தெரியவில்லை. இறுதியாக இடிமுழக்கம் போன்ற வெடிப்புச் சத்தங்கள் கேட்டன. ஃபர்ஸ்ட் லைன் ஹெவன் பகுதிக்கு மேலே ஒரு சிறிய காளான் மேகம் எழுந்தது. அந்த மாபெரும் மலைச்சரிவு அப்படியே வெடித்துச் சிதறியது. வானம் பிளந்தது, பூமி தகர்ந்தது. அங்கிருந்த ஒவ்வொரு சாகுபடியாளரும் தங்கள் மார்பில் மின்னல் தாக்கியது போன்ற உணர்வை பெற்றனர். எண்ணற்றவர்கள் இரத்தம் கக்கி தடுமாறி பின்வாங்கினர். அவர்களின் முகங்களில் மரண பயம் தாண்டவமாடியது. அந்த சத்தம் மட்டுமே இவ்வளவு பயங்கரமாக இருந்தால் அந்த மோதலின் மையப்புள்ளி எவ்வளவு கொடூரமான அழிவை சந்தித்திருக்கும் என்பதை அவர்களால் ஊகிக்க மட்டுமே முடிந்தது. 10க்கும் மேற்பட்ட அதிர்ச்சி அலைகள் கடந்து சென்ற பிறகு நடுக்கம் மெதுவாக நின்றது. மக்கள் மீண்டும் கண்களை திறந்து பார்த்தபோது அவர்களுக்கு முன்னால் 10,000 அடி ஆழமுள்ள ஒரு மாபெரும் பள்ளம் தெரிந்தது. அதிலிருந்து நீல நிற புகைச்சுருள்கள் காற்றில் மிதந்து கொண்டிருந்தன. என் கடவுளே, இது மிகவும் பயங்கரமானது. இத்தகைய மோதலில் ஒரு சக்கரவர்த்தி நிலை நிபுணர் கூட தூசியாக மாறியிருப்பார். அனைவரது இதயங்களிலும் பயம் மேலோங்கியது. ஆனால் அடுத்த கணம் ஒரு கேள்வி எழுந்தது. தியான்ஷியும் ஷான்சியும் இப்போது உயிரோடு இருக்கிறார்களா அல்லது இறந்து விட்டார்களா? அங்கே பாருங்கள், யாரோ ஒருவர் திடீரென கத்தினார். அனைவரும் மேலே பார்த்தனர். அங்கே வானில் மிதந்து கொண்டிருந்தது. உடல் முழுவதும் இரத்தத்தால் நனைந்தபடி டியான்ஷி மூச்சிறைக்க வானில் நின்று கொண்டிருந்தார். அவரது வலது கையில் ஷான்ஷி தொங்கிக் கொண்டிருந்தான். அவனது நரம்புகள் அனைத்தும் முற்றிலுமாக சிதைந்து போயிருந்தன. அங்கிருந்த அனைவரையும் நடுங்க வைத்த காட்சி என்னவென்றால், ஷான்ஷியின் கண்கள் இருந்த இடத்தில் இப்போது வெறும் 2 இரத்தக் குழிகள் மட்டுமே இருந்தன. அவனது உடலின் 7 துவாரங்களிலிருந்தும் இரத்தம் பீரிட்டது. ஷான்ஷி முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டான். அத்தியாயம் 187. அடுத்த கட்டம். சியாவோயாங் பேரரசு. யார் சொன்னது என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு மெல்லிய குரல் அனைவரது இதயத்திலும் கனமான சுத்தியலால் அடிப்பது போல ஒலித்தது. ஷான்ஷி இனி ஒருபோதும் மீண்டு வரமாட்டான். அவன் முற்றிலும் சிதைக்கப்பட்டு விட்டான். அவனது மாய கண்கள் வெடித்து சிதறிவிட்டன. நரம்புகள் சரி செய்ய முடியாத அளவிற்கு உடைந்து விட்டன. அவன் ஒரு காலத்தில் எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும் இந்த நிமிடத்திலிருந்து அவன் சொந்த குடும்பத்தாலேயே கைவிடப்படுவான். எந்த ஒரு வம்சமோ அல்லது பிரிவோ ஒரு பயனற்ற பிணத்திற்காக தனது வளங்களை வீணடிக்காது. நல்லவர்களின் பக்கம் பேரதிர்ச்சி நிலவியது. ஆனால் அசுர கோஷ்டியினர் எல்லையற்ற உற்சாகத்தில் குதித்தனர். அசுரக் குழந்தை வெல்ல முடியாதவன். ஹெவன்லி தாவோ வம்சத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் என்ன? எங்கள் தியான்ஷியின் காலடியில் அவர்கள் வீழ்ந்துதான் ஆக வேண்டும். ஷீ வம்சம் ஒரு குப்பை, அது வலிமையற்றது என்று கோஷமிட்டனர். நீதி மற்றும் அசுர பாதையினர் எப்போதும் ஜென்ம எதிரிகள். இப்போது ஷீ வம்சத்தின் மேதை சிதைக்கப்பட்டதைக் கண்டு அசுர கோஷ்டியினர் ஆவேசமாக கொண்டாடினர். இதற்கு நேர்மாறாக மற்றவர்கள் நம்பிக்கை இழந்து மௌனமாக நின்றனர். டியான்ஷி இருமுறை இருமிவிட்டு டாங்ஷியன் பக்கம் திரும்பினார். டாங்ஷியன் லேசாக தலையசைத்தார். இந்த வெற்றி ஏற்கனவே அவரது கணக்கீட்டில் இருந்ததுதான். டியான்ஷியும் ஷின்ஹாங்கும் ஆரம்பத்தில் சமபலத்துடன் இருந்தனர். ஆனால் டாங்ஷியனின் 10,000 ஃபோல்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆற்றலை பெற்ற பிறகு டியான்ஷியின் வலிமை அனைத்து எல்லைகளையும் தாண்டிவிட்டது. ஷான்ஷியின் மாயக்கண் மட்டும் இல்லையென்றால் அவன் எப்போதோ ஒரு நாயைப் போல அடித்து வீழ்த்தப்பட்டிருப்பான். டியான்ஷியை காயப்படுத்தியதே அவனுக்கு ஒரு பெரிய சாதனையாகத்தான் கருதப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஞானோதயத்தில் ஆழ்ந்திருந்த ஷின்ஹாங் திடீரென்று உடல் நடுங்கி சுயநினைவுக்கு திரும்பினார்.
இப்போது அவரது கண்களுக்குள் ஷின்ஹாங்கின் கருவிழிகளுக்குள் ஒரு சிறு நட்சத்திரத்தை போன்ற ஒளி மின்னியது. அவரது மாயக்கண் ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கியிருந்தது. அவரது ஆற்றல் வெடிப்புடன் அதிகரித்தது. அவர் தனது உடலிலிருந்து அசுத்தமான காற்றை வெளியேற்றிவிட்டு டாங் சென்னை மிகுந்த நன்றியுடன் பார்த்தார். நன்றி சகோதரர் டாங். ஞானோதயத்தில் இருக்கும் சாகுபடியாளர்கள் மிகவும் பலவீனமானவர்கள். அந்த நேரத்தில் இடையூறு செய்வது பெரும் பாவம். யாராவது தொந்தரவு செய்தால் அவர்களுக்கு கடுமையான காயம் ஏற்படலாம், அல்லது அந்த ஞானோதயம் பாதியிலேயே முறிந்து மரணம் கூட சம்பவிக்கலாம். ஆனால் டாங் சென் ஒரு கவசமாக நின்று அவரை பாதுகாத்ததால் தான் அவரால் இந்த நிலையை எட்ட முடிந்தது. டாங் சென் மென்மையாக புன்னகைத்தார். இது ஒரு சாதாரண உதவிதான், இதை குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஷான்சியின் நிலைமை அவ்வளவு நன்றாக இல்லை என்று நான் சொல்ல வேண்டும். அவர் பேசிக்கொண்டே வானத்தை நோக்கி சுட்டிக்காட்டினார். ஷின்ஹாங் உற்று பார்த்தார். அவரது கண்கள் அதிர்ச்சியில் சுருங்கின. தனது விண்மீன் மாய கண்ணை பயன்படுத்தியும் ஷான்சி மீண்டும் தோற்றுவிட்டான். டியான்ஷியின் வலிமை கற்பனைக்கும் எட்டாததாக இருந்தது. முன்பிருந்திருந்தால் ஷின்ஹாங் இதை பார்த்து பயந்திருப்பார். ஆனால் இப்போது நிலைமை வேறு. அவரும் இப்போது அந்த நட்சத்திர நிலையை எட்டிவிட்டார். அதுவும் ஒரு தனித்துவமான ஆற்றலுடன். நிழல் நட்சத்திரம், ஷேடோ ஸ்டார். மேலும் டியான்ஷி இப்போது பலத்த காயமடைந்துள்ளார். இப்போது போரிட்டால் வெற்றி நிச்சயம் என்று ஷின்ஹாங் கருதினார். அவர் ஒரு பாய்ச்சலில் டியான்ஷிக்கு முன்னால் வந்து இறங்கினார். ஷான்சியை விட்டுவிடு. டியான்ஷி தனது உதடுகளை சுழித்து ஒரு ஏளன புன்னகையை உதிர்த்தார். அவர் தனது கையை லேசாக அசைக்க காற்றில் சுழன்று கொண்டிருந்த ஷான்சி வேதனையில் அலறினான். ஆனால் அவன் தரையை தொடுவதற்கு முன்பே டியான்ஷி ஒரு பயங்கரமான உள்ளங்கை தாக்குதலை அவன் மீது ஏவினார். அது அவனை முற்றிலுமாக சிதைத்தது. சதையும் இரத்தமும் செந்நிற மழையாக கீழே விழுந்தன. போர்க்களம் அலறல் சத்தங்களால் நிறைந்தது. அங்கிருந்த நல்லவர்கள் அனைவரும் திகிலடைந்தனர். டியான்ஷி என்று ஷின்ஹாங் ஆத்திரத்தில் கர்ஜித்தார். அவரது கண்ணெதிரேயே ஒருவரை கொலை செய்வது என்பது அவரது முகத்தில் அறைவது போன்ற நேரடி அவமரியாதை. டியான்ஷி, இதை இன்று எனது எச்சரிக்கையாக எடுத்துக்கொள். அடுத்த முறை உனது எலும்புகள் இதேபோல தவிடுபொடியாகும் என்று கூறிவிட்டு டியான்ஷி தனது அசுர கூட்டாளிகளுடன் அங்கிருந்து வெளியேறினார். ஷின்ஹாங் அவர்களை துரத்திச் செல்லவில்லை. அவரது சக்தி அதிகரித்திருந்தாலும் காயமடைந்த நிலையிலிருந்த டியான்ஷியை தடுத்து நிறுத்துவது இன்னும். ஷின்ஹாங்கிற்கு ஷினோங் அவனை தடுத்து நிறுத்தும் எண்ணம் இல்லை. அதையும் தாண்டி ஷான்சிக்காக பழிவாங்கும் உத்தேசம் அவனுக்கு சிறிதும் இல்லை. ஷீ வம்சத்தின் ஷான்சியை தியான்ஷி கொடூரமாக கொன்றதோடு அந்த போர் முடிவுக்கு வந்தது. இந்த செய்தி காட்டுத்தீயைப் போல தேசம் முழுவதும் பரவியது. ஏய், கேள்விப்பட்டாயா? நைன்பெண்ட் அசுர கோஷ்டியின் அந்த அசுர குழந்தை ஷீ வம்சத்தின் ஷான்சியை ஊரறிய கொலை செய்து விட்டானாம். நிச்சயமாக நானே அங்கே இருந்தேன். அந்த காட்சி நெஞ்சை பதற வைத்தது. இப்போது அசுர கோஷ்டிகளின் உற்சாகம் விண்ணை தொடுகிறது. ஆனால் ஷீ வம்சத்தின் கௌரவம் மண்ணாகிவிட்டது. ஷீ வம்சம் இதை சும்மா விடாது என்று நினைக்கிறேன். இந்த அவமானத்தை பொறுத்து கொண்டால் அவர்கள் தங்களை ஷீ வம்சம் என்று எப்படி சொல்லிக்கொள்ள முடியும்? மக்கள் பலவாறு பைசிக்கொண்டிருக்க ஷீ வம்சம் இடிமுழக்கத்தை போன்ற வேகத்துடன் பதிலடி கொடுத்தது. அவர்களின் புதிய மேதை ஷின்ஹாங் தலைமையில் ஷீ வம்சம், அசுர நீல நாகவம்சம் மற்றும் மர்மமான நிழலற்ற கோஷ்டி ஆகியவை இணைந்து 7 நாட்களுக்குள் 4 முக்கிய அசுர கோஷ்டிகளை துடைத்தெறிந்தன. இது மீண்டும் ஒரு பெரும் கலவரத்தை தூண்டியது. ஷின்ஹாங் அழித்த கோஷ்டிகளில் உயர்மட்ட அசுர கோஷ்டியான பனி அசுர கோஷ்டியும் ஒன்று. மூத்த தலைவர் ஷாய்காங்கின் நேரடி ஆதரவுடன் ஷின்ஹாங் அந்த பனி அசுர வம்சத்தின் இளவரசனை பகிரங்கமாக கொலை செய்து ஷீ வம்சத்தின் இழந்த புகழை மீட்டெடுத்தார். இதனைத் தொடர்ந்து ஷின்ஹாங் முதன்மை இரத்த வம்சத்திற்குள் நுழைவதற்கான தகுதி பெற்ற 3வது வேட்பாளர் என்று ஷீ வம்சம் அறிவித்தது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ மதிப்பீட்டு செயல்முறை திட்டமிட்டபடி தொடரும் என தெரிவிக்கப்பட்டது. சகோதரர் டாங், உங்களால் தான் எனக்கு இந்த தகுதி கிடைத்தது. ஷின்ஹாங் தனது கையில் இருந்த அந்த அடையாள முத்திரையை பார்த்து உற்சாகத்துடன் கூறினார். இதன் மூலம் அவர் இனி ஷீ வம்சத்தின் உயர்ந்த கிளைகளுக்குள் நுழைய முடியும். அங்கே அவருக்கு இன்னும் மேலான சாகுபடி வளங்கள் கிடைக்கும். இவை அனைத்தும் டாங் ஷென்னின் கச்சிதமான திட்டத்தால் நடந்தவை. ஷான்சியை கொல்ல அவர் தீட்டிய திட்டம் மட்டுமில்லா என்றால் ஷின்ஹாங் இந்நேரம் நம்பிக்கை இழந்து வீழ்ந்திருப்பார். இது ஒன்றும் பெரிய விஷயமல்ல. எனது நிழலற்ற கோஷ்டி இன்னும் வளர வேண்டியது இருக்கிறது. அதற்கு உங்கள் ஷீ வம்சத்தின் ஆதரவு எனக்கு தேவை என்று டாங் சென் புன்னகையுடன் கூறினார். உற்சாகத்தின் உச்சியிலிருந்த ஷின்ஹாங் பெருந்தன்மையுடன் கையை அசைத்து சொன்னார், இதென்ன பிரமாதம்! அற்பமான வளங்கள் எனக்கு பொருட்டல்ல. நான் ஆட்களை அனுப்பி அவற்றை உனக்கு கிடைக்கச் செய்கிறேன். இவ்வளவு தாராளமாக தருவதை நாங்கள் எப்படி ஏற்க முடியும் என்று டாங் ஷென் வெளியில் நாகரிகமாக மறுத்தாலும் உள்ளுக்குள் வெறித்தனமாக சிரித்து கொண்டார். ஹெவன்லி தாவோ வம்சத்திடமிருந்து கிடைக்கும் ஒவ்வொரு சிறு பொருளும் ஒரு அரிய பொக்கிஷம்.
அதை தனது 10,000 மடங்கு பெருக்கும் தந்திர முறைகள் மூலம் மாற்றினால் டாங் குடும்பத்தின் அதிகாரம் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு உயரும். இப்போது அவர் ஒரு ஒட்டுண்ணியைப் போல அந்த வம்சங்களின் வளங்களை உறிஞ்சு வளர்ந்து கொண்டிருந்தார். அவர்கள் எதை உணர்வதற்கு முன்பே டாங் குடும்பம் எவராலும் வெல்ல முடியாத சக்தியாக மாறியிருக்கும். 4 முக்கிய அசுரகோஷ்டிகள் அழிக்கப்பட்டு விட்டன. தியான்ஷியும் காயமடைந்து பின்வாங்கிவிட்டான். சகோதரர் ஷின்ஹாங், இனி உங்களுக்கு போட்டியே இல்லை. இனி உங்கள் கவனம் முழுவதையும் உங்கள் வம்சத்தின் மீது திருப்புங்கள் என்றார் டோங் ஜிங்யூன். நிச்சயமாக என்று ஷின்ஹாங் தலையசைத்தார். இனி நான் சாகுபடிக்காக தனிமையில் ஆழ்ந்துவிடப் போகிறேன். டாங்ஷென் புன்னகைத்தார். நானும் சியாவோயாங் பேரரசுக்கு ஒரு பயணம் செல்லப் போகிறேன். ஆஹா, சகோதரர் டாங் நிஜமாகவே அழகின் ரசிகர்தான். நானும் எனது பொருட்களை கிளப்பிக் கொண்டு விரைவில் அங்கே வருகிறேன் என்று டோங் ஜிங்யூன் உற்சாகமாக சிரித்தார். மூவரும் தங்கள் திட்டங்களை உறுதி செய்துவிட்டு தயாராவதற்காக பிரிந்து சென்றனர். சில நாட்களுக்குப் பிறகு சியாவோயாங் இளவரசியின் சுயம்வரப் போட்டி, அதாவது திருமணத்திற்கான தற்காப்பு கலை போட்டி பற்றிய செய்தி தேசம் முழுவதும் பரவியது. இது ஷீ வம்சத்திற்கும் அசுர கோஷ்டிகளுக்கும் இடையிலான மோதலை விட பெரிய பேசுபொருளானது. சியாவோயாங் இளவரசி விண்ணுலக அழகிகளில் ஒருவராக புகழ்பெற்றவர். மேலும் அந்த பேரரசருக்கு அவர் ஒரே மகள். எனவே அவரை திருமணம் செய்பவர் ஒட்டுமொத்த சியாவோயாங் பேரரசிற்கும் வாரிசாவார். இத்தகைய வாய்ப்பை யாரால் தவிர்க்க முடியும்? சிறந்த மேதைகள் உட்பட எண்ணற்ற போர்வீரர்கள் சியாவோயாங் பேரரசை நோக்கி விரைவினர். அதே சமயம் ஒரு இருண்ட கோவிலுக்குள் ஒரு விகாரமான ராட்சத உருவம் வேதனையில் அலறியபடி தரையில் விழுந்தது. அதன் பிறகு இரத்தம் சொட்டும் உடலுடன் ஓர் உருவம் மெதுவாக முன்னே வந்தது. அவன் வேறு யாரும் இல்லை, நீண்ட நாட்களாக காணாமல் போயிருந்த ஷியாவோயான். அவனது கண்கள் இப்போது உணர்ச்சியற்ற குளிர்ச்சியுடன் மின்னின. அவனது ஆற்றல் அளவே அளவிட முடியாத அளவிற்கு பயங்கரமாக மாறியிருந்தது. அழிக்கும் உடல் ஒரு வழியாக முழுமையடைந்து விட்டது என்று ஷியாவோயான் சிரித்தான். அவனது உடலிலிருந்து ஒரு மர்மமான சக்தி பீரியற்றது. அவனது உடலுக்குள் இருந்த அந்த சக்தி வழியிலிருந்த அனைத்தையும் அழித்து சிதைத்தது. இப்போது நான் எனது சொந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். சியாவோயாங் இளவரசியே, நீ எனக்குத்தான் சொந்தமாவாய். அத்தியாயம் 188. ஜேட் பூல் சங்கமம். தற்காப்பு திறன்களின் இணைப்பு. எதிர்மறையாற்றல் நிறைந்த ஒரு விசித்திரமான பயங்கரமான இடம் அது. திடீரென வானமும் பூமியும் அதிர்ந்தன. பயங்கரமான ஆற்றல் அலைகள் ஒரு கடல் அலையைப் போல சீறி பாய்ந்தன. அந்த ஆற்றல் பட்ட இடமெல்லாம் பூக்கள், புற்கள், மரங்கள் என அனைத்தும் அடுத்த கணமே வாடிப்போயின. அவற்றின் உயிர்ச்சக்தி முற்றிலுமாக உறிஞ்சப்பட்டது. அந்த ஆற்றல் ஒரு பசியுள்ள மிருகத்தைப் போல கட்டுப்பாடின்றி பரவியது. சுமார் 10 லீ தூரம் பரவிய பிறகு அந்த இருண்ட ஆற்றல் மீண்டும் சுருங்கி ஒரு மனித உருவமாக மாறியது. அந்த மனிதன் மிகவும் அழகானவன். ஆனால் அவனது கண்கள் மிகவும் கொடூரமான பார்வையை தந்தன. அவனது உடல் முழுவதும் ஒரு சில்லிட வைக்கும் ஆற்றல் சூழ்ந்திருந்தது. அவன் தனது வாயை திறந்து சுற்றியிருந்த எஞ்சிய ஆற்றலை உறிஞ்சினான். மெதுவாக கண்களை திறந்த அவன், எரிப்புக்கலை ஒரு வழியாக முழுமையடைந்து விட்டது. இந்த இன்ஷு இனி விண்ணுலகின் கீழ் வெல்ல முடியாதவன் என்று கர்ஜித்தான். இன்ஷு மெதுவாக எழுந்தான். அவனது முகம் இன்னும் விகாரமாக மாறியது. கண்களை சுருக்கி தொலைதூரத்தை பார்த்த அவன், சியாவோயாங் இளவரசியிடம் யாங் ஆற்றல் இருக்கிறது. நான் அதை உறிஞ்சினால் மற்றும் யாங் ஆகிய இரண்டுக்கும் இடையே ஒரு முழுமையான சமநிலையை அடைவேன். இதுவரை யாரும் எட்டாத உயரத்தை நான் எட்டி பிடிப்பேன். ஹஹா என்று சிரித்தபடி விண்வெளியை சிதைத்துக் கொண்டு அங்கிருந்து மறைந்தான். மறுபுறம் மர்மமான வைடூரிய கற்களால் கட்டப்பட்ட ஒரு பரந்த அமரர் உலகம் தெரிந்தது. அது புனிதமான ஒளியால் மின்னியது. தெய்வீக இரத்த வம்சத்தை சேர்ந்த மிருகங்கள் வானில் நடனமாடின. அது பூமியில் இருக்கும் ஒரு சொர்க்கத்தைப் போலவே இருந்தது. இந்த தெய்வீக நிலப்பரப்புக்கு நடுவில் மேக கூட்டங்களால் சூழப்பட்ட ஒரு அரண்மனை நின்றது. அதில் 4 பிரம்மாண்டமான சொற்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. யுன்லு ஹெபன்லி பேலஸ். அரண்மனை வாயில்கள் மெதுவாக திறந்தன. ஒரு ஆணும் பெண்ணும் அருகருகே நடந்து வெளியே வந்தனர். அந்த மனிதன் பாயும் வெண்ணிற உடையில் ஒரு தெய்வீக தோற்றத்தை கொண்டிருந்தான். அவளுக்கு அருகிலிருந்த பெண் பேரழகால் ஜொலித்தாள். உயரமான தோற்றமும் ஒளிவீசும் கால்களும் அவளை ஒரு தேவதையைப் போல காட்டின. இவர்கள் இருவரும் ஒரு தெய்வீக தம்பதிகளைப் போலவே காட்சியளித்தனர். அரண்மனைக்குள்ளிருந்து ஒரு மென்மையான இசை போன்ற குரல் எதிரொலித்தது. நினைவில் இருக்கட்டும், எதற்கும் தயங்காதீர்கள். எப்பாடுபட்டாவது அந்த பொக்கிஷத்தை, டோன்யா, மீட்டெடுங்கள்.
அரண்மனைக்குள்ளிருந்து வந்த அந்த கட்டளைக்கு அந்த இருவரும் சற்றே குனிந்து தலைவணங்கினர். உத்தரவு. சிங்ஃபாங் மற்றும் மிங்கா ஆகிய நாங்கள் உங்கள் கட்டளையை ஏற்றுக்கொள்கிறோம். அவர்கள் குரல் காற்றில் மறைவதற்குள் இருவரும் அங்கிருந்து மாயமாய் மறைந்தனர். சியாவோயாங் ஏகாதிபத்திய நகரம். ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற போர்வீரர்கள் இந்த நகரத்திற்குள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தனர். ஏனெனில் சியாவோயாங் இளவரசி இந்த உலகிலேயே மிக அழகான பெண்மணி என்று போற்றப்பட்டாள். அவளது அழகை காண அனைவரும் ஏங்கினர். மேலும் அவளது கரத்தை பிடிப்பதற்கான அந்த தற்காப்பு கலை போட்டி ஒவ்வொரு வீரனுக்கும் தனது பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு மாபெரும் வாய்ப்பாகும். தற்காப்பு உலகில் ஒரு உச்சக்கட்ட வீரனாக திகழ்ந்து ஈடு இணையற்ற அழகியை திருமணம் செய்து கொள்ள யாருக்குத்தான் ஆசை இருக்காது? ஒருவேளை வெற்றி பெற முடியாவிட்டாலும் இவ்வளவு பெரிய நிகழ்வில் பங்கேற்பதே வாழ்நாள் முழுவதும் பெருமையாக பேசிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும். இதுதான் சியாவோயாங் நகரமா? நான் நினைத்ததை விடவும் இது பிரம்மாண்டமாக இருக்கிறது. டாங்சியன் நகர வாயிலின் முன்னால் நின்று அந்த உயரமான வளைவை பார்த்தபடி சிந்தனையில் ஆழ்ந்தார். அந்த மாபெரும் ஏகாதிபத்திய நகரத்தின் மதில்கள் 10 ஜாங் உயரத்திற்கு எழுப்பப்பட்டிருந்தன. பெயர் தெரியாத ஒரு தாதுவினால் கட்டப்பட்ட அந்த சுவர்களில் சிக்கலான மர்மமான மந்திர குறியீடுகள் செதுக்கப்பட்டிருந்தன. அந்த முழு நகரமும் ஒரு கோட்டையைப் போல குளிர்ந்த கம்பீரமான தோற்றத்தை வெளிப்படுத்தியது. வாயிலின் முன் நின்று கொண்டிருந்த டாங்சியனின் விசித்திரமான நடத்தை வழிப்போக்கர்களின் கவனத்தை ஈர்த்தது. அந்த ஆளப்பாரு விசித்திரமாக நகர வாயிலேயே உற்று பார்த்து கொண்டிருக்கிறான். வா, அவன் பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கிறான்! அவனை பார்த்தாலே எனக்கு ஏதோ செய்கிறது. அடிப்பாவி, உன் வாயிலிருந்து வழியும் எச்சிலை துடைத்துக்கொள். பெரும்பாலான ஆண்கள் டாங்சியனின் தோற்றத்தையும் கம்பீரத்தையும் கண்டு பொறாமைப்பட்டனர். ஆனால் பெண்கள் அப்படியில்லை. அவரையே முழுவதுமாக விழுங்கிவிடுவது போன்ற ஆசையுடன் அவர்கள் கண்கள் மின்னின. டாங்சியன் இத்தகைய புகழ்ச்சிகளுக்கும் பார்வைகளுக்கும் பழகிப்போனவர். சிறிது நேர அவதானத்திற்கு பிறகு டாங்சியன் சியாவோயாங் நகரத்திற்குள் அடியெடுத்து வைத்தார். உள்ளே நுழைந்த அந்த நொடியில் மக்கள் கடல் என்றால் என்னவென்பதை அவர் உணர்ந்தார். எங்கு பார்த்தாலும் போர்வீரர்கள். இருபுறமும் இருந்த கடைக்காரர்கள் தங்கள் தொண்டை கீழ கத்திக் கொண்டிருந்தனர். இங்கே வந்து பாருங்கள், சிறந்த ஆயுதங்கள் எல்லா தரத்திலும் விலையிலும் கிடைக்கும். தரத்திற்கு 100% உத்தரவாதம். மருந்து மாத்திரைகள் இங்கே, பயணத்திற்கும் அன்றாட தேவைக்கும் ஏற்ற மாத்திரைகள். ஐயா, ஒருமுறை சோதித்து பாருங்கள். இங்கே வாருங்கள், ட்ரோலோவின் பேரழகிகள் இங்கே இருக்கிறார்கள். சோலோ பெவிலியனின் அழகிகளுடன் ஒரு இரவு தங்கினால் உங்கள் வாழ்நாளில் அதை மறக்க மாட்டீர்கள். இந்த அன்றாட வாழ்க்கையின் இரைச்சல்கள் டாங்சனை சற்றும் தொந்தரவு செய்யவில்லை. மாறாக இது இந்த இடத்திற்கு ஒரு யதார்த்தமான தன்மையை கொடுப்பதாக அவர் கருதினார். ஒரு கணம் யோசித்த அவர் அங்கிருந்த ஒரு பெரிய விடுதியை நோக்கி நடந்தார். செய்கை விடுதி என்று பெயரிடப்பட்ட அந்த விடுதி 7 அல்லது 8 மாடிகள் கொண்டதாக இருந்தது. அதன் நுழைவு வாயிலில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. டாங்சன் உள்ளே நுழைந்ததும் ஒரு இளம் பணிப்பெண் அவசரமாக அவரிடம் ஓடி வந்தாள். வேலையின் மிகுதியான் அவளது முகம் சிவந்து நெற்றியில் வியர்வை துளிர்த்திருந்தது. இளைய எஜமானே, நீங்கள் உணவு அருந்து போகிறீர்களா அல்லது தங்குவதற்கு அறை வேண்டுமா? டாங்சன் அவளிடம் ஒரு இடைநிலை ஆன்மீக படியத்தை தூக்கி எறிந்தார். உணவு மற்றும் தங்குமிடம் இரண்டுமே வேண்டும். அதை பார்த்ததும் அவளது கண்கள் விரிந்தன. இடைநிலை ஆன்மீக படிகங்களை இவ்வளவு சாதாரணமாக செலவு செய்பவர்கள் மிக குறைவு. இந்த மனிதர் ஒன்று பெரும் செல்வந்தராக இருக்க வேண்டும் அல்லது ஒரு வலிமையான வம்சத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்று அவள் கணித்தாள். அவரது கம்பீரமான தோற்றமும் தெய்வீக கலையும் அவர் ஒரு பெரிய சக்தியிலிருந்து வந்தவர் என்பதை உறுதிப்படுத்தின. இப்படியே வாருங்கள் எஜமானே என்று கூறி அவளை 5வது மாடிக்கு அழைத்துச் சென்றாள். இங்கே அமைதியான நேர்த்தியான தனி அறைகள் இருந்தன. கூட்டம் குறைவாக இருந்தாலும் அங்கிருந்த ஒவ்வொருவரும் ஒரு வலிமையான ஆற்றலை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரும் தனித்தனி மேசைகளில் அமர்ந்திருந்தனர். அவர்களின் கூர்மையான பார்வைகள் ஒன்றையே உணர்த்தின: விலகி இருங்கள். டாங்சனிற்கென்று தனிப்பட்ட விருப்பங்கள் ஏதுமில்லை. அவர் ஜன்னலுக்கு அருகில் இருந்த ஒரு மேசையில் அமர்ந்து சில நேர்த்தியான உணவுகளை தெரிவித்து உண்ணத் தொடங்கினார். மேலோட்டமாக அவர் உணவு உண்பது போல தெரிந்தாலும் ரகசியமாக தனது ஆன்ம சக்தியை நாலாபுறமும் பரவவிட்டார். சுற்றியிருந்தவர்களின் உரையாடல்கள் அவரது காதுகளில் விழத் தொடங்கின. கேள்விப்பட்டாயா, இந்த முறை இளவரசியின் செயம்பரத்திற்காக ஜேட்பூல் அரண்மனையின் புனித கன்னியை ஒரு விருந்தினராக இளவரசி அழைத்திருக்கிறாராம். என பூலோக யாவுச்சி என்று அழைக்கப்படும் ஜேட்பூல் அரண்மனையா?
அதேதான், அந்த ஜேட் பூல் புனித கன்னி ஒரு பிரம்மாண்டமான ஜேட் சங்கமத்தை நடத்தப் போவதாகவும் அதற்கு அனைத்து இடங்களிலிருந்தும் வலிமையான வீரர்களை அழைக்கப் போவதாகவும் பேசிக்கொள்கிறார்கள். இளவரசி சியாவாங்கும் அதில் கலந்து கொள்ளப் போகிறாராம். என்ன, இளவரசியே நேரில் வரப்போகிறாரா? என் கடவுளே, அப்படியென்றால் அவளது உண்மையான அழகை நேரில் பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? ஆமாம், மேலும் இந்த சங்கமத்தில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. சீக்கிரம் சொல், அது எப்போது நடக்கும்? ஒருவேளை நான்